சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த எதையாவது சொல்லியிருக்காரா முதல்வர் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி எழுப்பியிருக்காரு. அது போக சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய விஷயம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டையும் முன் வச்சிருக்காரு ஒருத்தர். யார் அவர்? தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவர் தான் தமிழ்நாடு முதல்வர். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு பண்ணுறத சொல்கிறதே கிடையாது, நான் சொல்கிறேன் அவர் சொல்லலைன்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டிருக்காரு. தூத்துக்குடி விமான நிலையம் நாங்கள் கட்டினது, திருச்சியோட விமான நிலையத்தோட எக்ஸ்டென்ஷன் நாங்கள் பண்ணி கொடுத்தது, வந்தே பாரத் ரயில் நாங்கள் கொடுத்துருக்குறோம், 11 மெடிக்கல் காலேஜ் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு எல்லாத்தையுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீதியாக டெவலப்மெண்ட் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு அழுத்தமாக இந்த இடத்துல பதிவை போட்டிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த 5 வருஷத்தில் ஏதாவது மத்திய அரசு தந்திருக்கு அப்படின்னு இதுவரைக்கும் சொல்லியிருக்காங்களா? இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. நீங்கள் நிற்கிற இந்த விமான நிலையம் 350 கோடி ரூபா, திருச்சி விமான நிலையம் விரிவாக்கம் 650 கோடி ரூபா, 11 வந்தே பாரத் ரயில்கள், இதுக்கு முன்னால் பட்ஜெட்டுக்கு முன்னால் 11 மருத்துவக் கல்லூரிகள். ஏதாவது ஒரு மருத்துவக் கல்லூரி நம்ம தமிழக முதலமைச்சர் டெல்லியில் போய் நான் பிரைம் மினிஸ்டரை பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஆனால் இபிஎஸ் அவர்கள் 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தாங்க 4 வருஷம், அந்த 5 வருஷத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது. அது போக விஜய் அவர்கள் வந்து மேடையில் பேசினதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. பாஜக தலைமையில் மற்றும் பலர் அப்படின்னா அது யாரை அட்டாக் பண்ணுறது? அதிமுக. இப்படி அதிமுக அட்டாக் பண்ணியிருக்காரு, உங்கள் கூட்டணியில் ஒரு ஓரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்ற மாதிரி அவர் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காருன்னு கேட்க, அதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு ஒரு விவரமும் தெரியல. 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் டான்ஸ் ஆடுறார். இப்படி டான்ஸ் ஆடினா ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஆடிக்கிட்டே போயிட வேண்டியதான். ஒரு கட்சியின் தலைவராக இருந்து பொறுப்பாக நடந்துக்கிறது இல்லையா அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அதான் என்டிஏ விஜய்க்கு, தம்பி விஜய்க்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஷயமே தெரியும். இன்றைக்கி டான்ஸ் ஆடிட்டு இருக்கார். இன்றைக்கி உட்காந்து 3ஆவது ஆண்டு துவக்க விழாவில் ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு நாட்டினுடைய ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கலாச்சாரம் என்ன என்பது தெரியாமல் டான்ஸ் ஆடிட்டு இருந்து 3ஆவது ஆண்டு துவக்க விழாவில். ஏன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தால் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்டிஏ அப்படின்னா பாரதிய ஜனதா இருக்குது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் இருக்குது, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, அண்ணன் ஜான் பாண்டியன் கட்சி இருக்குது, பாரிவேந்தர் கட்சி இருக்குது, நீதி கட்சி இருக்குது, இன்னும் விவசாய அமைப்புகள், இன்னும் யாதவ பண்பாட்டுக் கழகம், எல்லாமே இன்றைக்கி என்டிஏல தான் இருக்குது. இது கூட தெரியாமல் பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி?